அழிவுக்கு ஏதுவான இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான இது சாகாமையும், வயோதிபத்துக்கு ஏதுவான இது வாலிபத்தையும் தரித்து கொள்ளும். கையத்தட்டு. மறுரூபம்னா என்ன தெரியுமா? அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அதுக்கு பேர் தான் மறுரூபம். நல்லா என்ன பாருங்க. அழிவுக்கேதுவான இது எல்லாம் சொல்லுங்க. இந்த சரீரம் அழிவுக்கேதுவானது. ஆனா இது மறுரூபம் மாதிரி என்ன அர்த்தம்? அழிவுக்கேதுவான இது அழியாமையும், சாவுக்கேதுவான இது சாகாமையும், வயோதிபத்துக்கு ஏதுவான இது வாலிபத்தையும் தரித்து கொள்ளும். கையத்தட்டு. மறுரூபம் என்றால் அழிவுக்கேதுவானது அழியாமையும், சாவுக்கேதுவானது சாகாமையும் தரித்துக் கொள்வதுதான் மறுரூபம். அழிவுக்கேதுவாக இருக்கும் வரைக்கும் வியாதி கிருமிகள் உங்களை டச் பண்ணும்போது உங்களுக்கு வியாதி வரும், ஏன்னா அழிவுக்கேதுவானது. ஆனால் நாங்களோ அழிவுக்கேதுவான இது அழியாமையை தரித்துக் கொண்டது, சாவுக்கு ஏதுவான இது சாகாமையை தரித்துக் கொள்ளும். அப்பொழுது இந்த சாவுக்கு ஏதுவானது அழிவுக்கு ஏதுவானது எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. நீங்க ஒத்துழைச்சா தலையாற்ற அம்புட்டு பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனா மனசுல இருந்து மனசாட்டுங்க முத. எஸ், ஆமென். முழு உள்ளத்தோடு அதை நம்புங்க. நான் சொல்றேன், நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்வு நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதுதான். சொல்லுங்க, கடவுளுக்கு உங்களை பத்தி சித்தம் என்ன தெரியுமா? என்ன சித்தம் சொல்லுங்க? நீங்க மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு ஆசை. அழிவுக்கு ஏதுவான இது அழியாமே தெரிச்சுக்கணும், சாவுக்கு ஏதுவான இது அப்படின்னு ஆசை. ஒரு தடவை தடுப்பூசி போட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி விழுந்தாலும் சரி அப்புறம் விழுந்தாலும் அது உங்களை என்ன செய்ய போறதில்ல, பாதிக்க போறதில்ல. அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டீங்கன்னா முன்னாடி செஞ்சப்பவும் பின்னாடி செஞ்சப்பவும் சேர்ந்து மன்னிக்கப்படுதுன்னா, ஆனா அதுக்கு ஆமென் சொல்ல முடியல. என் அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டேன்னா முன்னாடி வந்த வியாதியும் சுகமாகுது, இனிமே எந்த வியாதியும் வராமலும் பாதுகாக்கப்படுறேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அந்த ஒரே ரட்சிப்பினாலே நான் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற மனது புதிதானாத்தான் மறுரூபமாக முடியும். அப்ப மறுரூபமாவது என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கை மறுரூபமான வாழ்க்கை வாழணும்னு தேவன் விரும்புறாரு. மறுரூபமாகிறதுனா என்ன? அழிவுக்கேதுவான வாழ்க்கை அழியாமையை தரிச்சுக்குது, சாவுக்கேதுவானது மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப எப்ப நம்ம வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையா மாறப்போகுது? அப்ப சராசரி மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள், இதெல்லாம் பெரிய லெவல் சாதனைகள் கிடையாது. இதை பார்க்கும்போது அவனுக்கு பெரிய விஷயமா தெரியுது. பிகாஸ் we live a transformed life. The transformation in life, in finance, in health, in long life எல்லாத்துலயும் வெளிப்பட போகுதுன்றேன் நான். வெளிப்பட போகிறது உங்க வாழ்க்கையில். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெளியே வர போகுது. இந்த உலகம் பார்க்க போகிறது, இந்த சத்தியத்தை நம்ப போகிறது. The transformation in life. நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன். சொல்லுங்களேன் கொஞ்சம். நான் டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப் வாழ அழைக்கப்பட்டிருக்கேன். என் லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆன லைஃப் தான். என் வாழ்க்கை தரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன வாழ்க்கை தரம். என் பினான்சியலே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டாண்டர்ட்ல இருக்க போகிறது என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. என்னோட வாழ்க்கை தரம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்க போகுது. என் ஹெல்த் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹெல்த்தா இருக்க போகுது. என் சபை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு, என் ஆத்துமாக்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு. என் ஆரோக்கியம் அத்தனையும் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஆரோக்கியம், மறுரூபமாக்கப்பட்ட சபை, மறுரூபமாக்கப்பட்ட ஐஸ்வர்யம், மறுரூபமாக்கப்பட்ட the induced standard, the living above life limits. வாழ்க்கையில வாழ வேண்டிய தரத்திற்கு மேலே வாழ்வது. விக்டோரியா ஃபால்ஸ் வேர்ல்டுலே ரொம்ப அகலமான ஃபால்ஸ். அது உயரமானது நயகரா, அகலமானது விக்டோரியா ஃபால்ஸ், நைஜீரியா நினைக்கிறேன். சில கிலோமீட்டர் இருக்குமா ஃபால்ஸ்.
இங்க இருந்து கூடலூர் வரைக்கும் இல்ல, கிலோமீட்டர்ஸ் இருக்குமா வாடிப்பட்டி லெவலுக்கு பாத்துக்காங்க. அப்படியே ஃபால்ஸ்ல தண்ணியா. கெனத் ஹேகின் ஜூனியர் அதை பாக்குறாரு. என் வாழ்க்கையில திஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளவு தண்ணியா, கண்ணு கட்டு தூரம் வெறும் தண்ணீர், அருவி கொட்டுது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னாராம், தேவைக்கு அதிகமாய் தெரிகிறதான்னாரு. ஆமா ஆண்டவரே, இப்படித்தான் ஒவ்வொருவனை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதை பார்த்து கொண்டிருக்கும் போது அவருக்கு டைட்டில் வருது, அந்த புக் எழுத ஆரம்பிக்கிறது, லிவிங் அபவ் லைஃப் லிமிட்ஸ், வாழ வேண்டிய வாழ்க்கை அளவிற்கு மேலாக வாழ்வது.